அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மாலதிக்கும் சந்தோஷுக்கும் திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் ஆன பிறகும் அவர்களின் இல்லற வாழ்க்கை இளம் கணவன் மனைவி போல அவர்கள் இருவரின் காதல் சுவை நிறைந்திருந்தது. மாலதிக்கு சமையல் கைவந்த கலை. கணவன் அலுவலகம் செல்வதற்கு முன் அவன் விரும்பியதை சமைத்து பரிமாறி அவன் சாப்பிடுவதை பார்த்து ரசிப்பதில்தான் அவளுக்கு பெரும் திருப்தி இருந்தது. சந்தோஷ் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்தான். மனைவி வேலைக்கு செல்லாமல் வீட்டை பார்த்து கொள்வதுதான் ஒரு குடும்பத்துக்கு அழகு என்று அவன் நம்பினான். மாலதியும் இதை ஒரு பெருமையாகவே நினைத்தாள். என் கணவரோட சம்பாத்தியம் எங்க குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கு, நான் எதுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்படணும் என்று அவளும் தன் தோழிகளிடம் பெருமையுடன் சொல்வாள். அவன் சம்பாதிப்பது அனைத்தும் அவளுக்காகத்தான். சந்தோஷ் மாலதியை அன்பாகவும் மரியாதையாகவும் நடத்தினான். ஆனால் அந்த அன்பிலும் கவனிப்பிலும் ஒரு மெல்லிய இரும்பு திரை இருந்தது. ஒவ்வொரு மாதமும் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள், துணிகள், சிறு சிறு வீட்டு உபயோகப் பொருட்கள் என எல்லாவற்றையும் சந்தோஷ் தான் வாங்குவான். மாலதிக்கு ஒரு சிறிய பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் சந்தோஷிடம் கேட்க வேண்டும். தயங்கி தயங்கி சொல்ல வேண்டும். சில சமயம் அவன் அதை மறுத்துவிட்டால் மறுபடி கேட்க அவளுக்கு தயக்கமாயிருக்கும். காரணம், பணம் அவன் உழைப்பில் வருகிறது. மாலதி ஒரு நாள் மொபைலை நோண்டி கொண்டிருக்கும் போது அமேசான் தளத்தில் பெண்களுக்கான உடைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அம்மா வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு பிடித்த நிறைய ஆடைகளை அமேசானில் வாங்கியிருக்கிறாள். தற்போது அவளுக்கு பிடித்த ஆடை ஒன்றை கேஷ் ஆன் டெலிவரி முறையில் வாங்கிட ஆர்டர் செய்தாள். தன்னுடைய கணவன் வேலை முடித்து வீட்டிற்கு வந்த பிறகு அவள் அமேசானில் வாங்கியிருந்த ஆடையை காண்பித்தாள். அவன் தனக்கு பிடிக்கவில்லை என்றான். பரவாயில்லை, எனக்கு பிடித்திருக்கிறது, நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றாள். வேணா மாலதி, உனக்கு நான் இதைவிட சூப்பரான ஆடைகளை வாங்கி தருகிறேன் என்றான். முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு அமேசானில் ஆர்டர் செய்ததை கேன்சல் செய்தாள். அடுத்த நாள் அவளுடைய கணவன் சொன்னதைப் போலவே விலை உயர்ந்த ஆடை ஒன்றை வாங்கி கொடுத்தான். அந்த ஆடை அழகாக இருந்தாலும் அவளுக்கு அதில் திருப்தி ஏற்படவில்லை. மனதில் ஏதோ ஒரு பெரும் கவலை தொற்றிக் கொண்டது. அதன் பிறகு அவள் சகஜ நிலைக்கு திரும்ப வர 1 வார காலம் ஆனது. அந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் மாலதியின் தாய் சரஸ்வதிக்கு பிறந்த நாள். மாலதி தனது தாய்க்கு விலையுயர்ந்த பட்டு சேலையை நீண்ட நாட்களாக வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அந்த பட்டு சேலை கிட்டத்தட்ட 4000 முதல் 5000த்திற்குள் இருக்கும். மாலதி காஃபியை சந்தோஷிடம் கொடுத்து கொண்டே, அம்மா பிறந்த நாளுக்கு பச்சை நிற பட்டு சேலையை வாங்கி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் சந்தோஷ். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, அம்மாவிற்கு சேலை வாங்கி கொடுக்கவா என்று கேட்டாள். சந்தோஷ் செய்தித்தாளை பார்த்தபடியே, மாலதி, அதெல்லாம் இந்த மாத செலவுல வேண்டாம், அடுத்த மாதம் பார்க்கலாம் என்று அலட்சியமாக கூறினான். மாலதிக்கு முகம் சுருங்கியது. அது ஒரு பெரிய தொகை அல்ல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். என் அம்மாவிற்கு ஒரு சிறு பரிசு வாங்கி கொடுக்க கூட உங்களுடைய ஒப்புதலுக்காகவும் தயவிற்காகவும் நான் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டாள். மேலும், அம்மாவுக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுத்தால் அதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். உன் திருப்தி தான் என் திருப்தி மாலதி, ஆனால் செலவுல கொஞ்சம் சிக்கனம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் அலுவலகத்திற்கு கிளம்பினான். அன்று முழுவதும் மாலதியால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை. அம்மாவுக்கு ஒரு சின்ன பரிசு வாங்க கூட தன்னால் முடியவில்லை. நாம் இன்னொருவரை முழுமையாக சார்ந்து வாழ்கிறோம் என்ற நிதர்சனம் அவளை சுட்டது. அன்றே அவள் தாய் சரஸ்வதி மகளை பார்க்க வந்திருந்தார். மகள் சோகமாக இருப்பதை பார்த்தவர் விவரம் கேட்டார். என்ன மாலதி, இதுக்கு போய் வருத்தப்படுற என்று சரஸ்வதி அம்மா சாதாரணமாக கேட்டாலும் அவரின் குரலில் ஒரு உறுதி இருந்தது. உன் கணவன் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, நீ வேலைக்கு போகாததால் நீ கேட்கறது அவனுக்கு ஒரு தேவையாதான் தெரியுது, உரிமையாக தெரியல, நீ ஏன் சம்பாதிக்க கூடாது என்றார். மாலதி தயங்கினாள். இப்ப எதுக்குமா அந்த பேச்சு, நான் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்காது என்றாள். சரஸ்வதி மகளின் கைகளை பற்றி கொண்டார்.
படித்து முடித்து நீ வேலைக்கு போக வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் உன் அப்பா என்னையும் வேலைக்கு அனுப்பவில்லை, உன்னையும் வேலைக்கு அனுப்பவில்லை. என் செல்லம், நீ உழைத்து சம்பாதிக்கும் அந்த 4000 ரூபாய் உன் கணவரின் 40,000 ரூபாயை விட உனக்கு அதிக தைரியத்தை கொடுக்கும் என்றார். உன் கணவர் உனக்கு சொத்து சேர்க்கலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆனால் அவர் சம்பாத்தியம் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்காது. உன் சம்பாத்தியம் கொடுக்கும் தைரியத்தை வேறு யாராலும் உனக்கு கொடுக்க முடியாது. அதை உன் கணவராலும் கொடுக்க முடியாது என்றார். நீ இன்றைக்கு உன்னுடைய அம்மாவுக்குன்னு ஒரு சேலையை சொந்தமா வாங்கி கொடுக்க போராடுற. இதுதான் ஆரம்பம். ஒரு நாள் ஒரு பெரிய முடிவை யாருக்காகவும் காத்திருக்காமல் நீயே எடுக்க உனக்கு தைரியம் வேணும்னா நீ சம்பாதிக்க வேண்டும். முட்டி மோதியாவது ஒரு வேலைக்கு சென்று விடு என்றார். தாயின் வார்த்தைகள் மாலதியின் மனதில் ஒரு விதையை ஊன்றியது. அது ஒரு பெரிய விருட்சமாக வளர தயாராக இருந்தது. மறுநாள் கணவர் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு அவள் அலமாரியில் தூசி படிந்திருந்த தன் பழைய பட்டப்படிப்பு சான்றிதழ்களை எடுத்து பார்க்க தொடங்கினாள். இனி யாருடைய தயவிலும் தன் வாழ்க்கையை வாழாமல் தன் உழைப்பின் நிழலில் அமைத்து கொள்ள அவள் மனதளவில் தயாரானாள். மாலதி தன் தாயின் வார்த்தைகளை மனதில் சுமந்தபடி பழைய பட்டப்படிப்பு சான்றிதழ்களை எடுத்து புரட்டினாள். பல வருட இல்லற வாழ்க்கையின் நிசப்தத்தில் அவளது கல்வி தகுதியும் அறிவும் சமையலறையின் மூலைகளில் உறங்கி கிடந்தது. அவள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட விஷயத்தை சந்தோஷிடம் எப்படி சொல்வது என்று பல நாட்கள் யோசித்தாள். இரவு உணவின் போது ஒரு நாள் துணிந்து பேச ஆரம்பித்தாள். சந்தோஷ், நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தாள். சந்தோஷ் சிரித்துக்கொண்டே, கேளு மாலதி, புது புடவை ஏதாவது வாங்க போகலாமா என்றான். மாலதி குரலை சற்றே உயர்த்தி, இல்லை, நான் வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் சந்தோஷ் என்றாள். அந்த நொடி சந்தோஷின் முகத்தில் இருந்த சிரிப்பு சட்டென மறைந்து ஒரு விதமான அதிர்ச்சியும் கோபமும் குடிகொண்டது. என்ன மாலதி சொல்ற? விளையாடாதே. உனக்கு என்ன குறை இங்க? என் சம்பாத்தியம் உனக்கு போதாதா என்று சத்தமாக கேட்டான். மாலதி அமைதியாக, போதாமல் இல்லை சந்தோஷ், இது பணத்தை பற்றிய விஷயமே இல்லை. நான் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு நினைக்கிறேன். நான் படிச்சிருக்கேன். என் திறமையை பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் வேலைக்கு போறது உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆகிவிடாது சந்தோஷ். இன்று யார்தான் வேலைக்கு செல்லவில்லை என்று உறுதியாக பேசினாள். நான் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கிறேன். என் மனைவி நிம்மதியா வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ வேலைக்கு போனா வீட்டு வேலை, சமையல், அப்புறம் வெளியில அலைச்சல்னு கஷ்டப்படணும். என் மனைவி கஷ்டப்பட நான் சம்மதிக்க மாட்டேன். இதுல எனக்கு உடன்பாடே இல்லை என்று சொல்லி தன் எதிர்ப்பை அப்பட்டமாக பதிவு செய்தான். மேலும் வேலைக்கு போகவே கூடாது என்று கட்டளையிட்டான். இந்த விஷயத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய விரிசல் ஏற்பட தொடங்கியது. வேலைக்கு செல்லும் முடிவில் இருந்து மாலதி பின்வாங்கவில்லை. அவள் சந்தோஷின் பேச்சை ஒரு தடையாக எடுத்துக்கொள்ளாமல் தன் தாயின் வார்த்தைகளை நினைவில் கொண்டாள். மாலதி வேலை தேடும் முயற்சியில் இறங்கினாள். பகலில் சமையல், வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கணவர் அலுவலகம் சென்றதும் தனது லேப்டாப்பை திறந்தாள். பல ஆண்டுகள் இடைவெளி இருந்ததால் புதிதாக வேலையில் சேருவது அத்தனை எளிதாக இருக்கவில்லை. தனது ரெசியூமை பல கம்பெனிகளுக்கு அனுப்பினாள். அழைப்பு வந்தது. நேர்காணலுக்கு சென்றாள். நேர்காணலில் அனைவரும் கேட்ட ஒரு கேள்வியை அவள் சாதாரணமாக சமாளிக்க வேண்டியிருந்தது. படித்து முடித்த பிறகு இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டனர். அவள் குடும்ப நிர்வாகம் என்று பதிலளித்த போது பெரும்பாலான இடங்களில் அவளுக்கு அலட்சியமான பார்வைதான் கிடைத்தது. குடும்ப நிர்வாகம் ஒரு வேலை இல்லையா என்று கசப்புடன் நினைத்து கொண்டாள். குடும்ப உறவினர்கள் சிலர் மாலதியின் இந்த செயலை கேள்விப்பட்டு கண்டித்தனர். சந்தோஷ் நல்லா சம்பாதிக்கிறான், நீ ஏன் இப்படி அவனை கஷ்டப்படுத்துற? உன் கணவரை எதிர்த்து வேலைக்கு போவது நியாயமா? அவன் கோபப்பட்டு ஏதாவது செய்தால் என்ன செய்வாய் என்றார்கள். இந்த வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினாலும் தன்னுடைய சுயமரியாதைக்கான போராட்டம்தான் இது என்று அவள் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். ஒரு நாள் ஒரு முக்கியமான நேர்காணலுக்கு செல்ல மாலதி காலை 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியிருந்தது. சந்தோஷ் கிளம்பும் நேரம் அது.
அவள் தயாராவதை பார்த்த சந்தோஷ் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவள் காலை உணவை தயார் செய்து வைத்தாள். ஆனால் அவனுடைய மௌனம் அவளுக்குள் வலித்தது. ஏதாவது கேட்பான் என்று எதிர்பார்த்தாள். அவன் கோபமாக இருந்தான். அந்த நேர்காணலில் அவள் தேர்ச்சி பெறவில்லை. இருப்பினும் மாலதி மனம் தளரவில்லை. அவள் ஆன்லைன் படிப்புகள் மூலம் தன் கணினி திறன்களை மேம்படுத்திக் கொண்டாள். இரவு சந்தோஷ் ஆழ்ந்து தூங்கும் போதும் அவள் வேலை தேடுவதை தொடர்ந்தாள். தன் படிப்பிற்குரிய துறையில் வேலை கிடைப்பது கடினம் என்று உணர்ந்தாள். பலத்த யோசனைக்கு பிறகு தன் முடிவை மாற்றினாள். தன் சமையல் கலையை பயன்படுத்தி ஒரு சிறிய கேட்டரிங் நிறுவனத்தில் மேலாளருக்கான பகுதி நேர வேலைக்கு விண்ணப்பித்தாள். இது அவள் கல்வி தகுதிக்கு சற்றும் சம்பந்தமில்லாதது. பல நாட்களின் அலைச்சலுக்கு பிறகு ஒரு சிறிய நேர்காணலில் அவளுக்கு தேர்ச்சி கிடைத்தது. மாதம் குறைந்தபட்ச சம்பளம்தான். ஆனால் அது அவளுடைய சொந்த உழைப்பு மூலம் வரப்போகும் பணம். மாலதிக்கு உள்ளே ஒரு பட்டாம்பூச்சி சிறகடித்து பறந்தது போன்ற உணர்வு. இது வெறும் பணம் அல்ல, தன் உரிமையின் நுழைவு சீட்டு என்று நினைத்தாள். வேலை கிடைத்தது. ஆனாலும் சந்தோஷின் கடுமையான எதிர்ப்பை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தாள். முதல் நாள் வேலைக்கு செல்லும் போது பயம் கலந்த ஒரு உறுதி அவளிடம் இருந்தது. அவள் சந்தோஷிற்கு ஒரு கடிதம் எழுதினாள். நான் வேலைக்கு போவது உங்களை எதிர்த்து அல்ல. உங்களுடைய மனைவியாக இருப்பதற்கு முன் நான் நானாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு என் உழைப்பு தரும் தைரியம் மிகவும் தேவை. நான் வேலைக்கு போகிறேன். நீங்கள் கோபத்தில் இருந்தாலும் உங்களுக்காக சமைத்து வைத்திருக்கிறேன். சாப்பிடுங்கள். அந்த கடிதத்தை அவன் மேசையில் வைத்துவிட்டு மாலதி அன்று காலை வீட்டின் கதவை திறந்து வெளியேறினாள். அவள் சென்றது வேலைக்கு மட்டுமல்ல, தன்னுடைய உரிமைக்கான முதல் படியையும் எடுத்து வைத்தாள். மாலதி வேலைக்கு சென்ற முதல் சில நாட்கள் அவர்களின் வீட்டில் ஒரு போர் சூழல் நிலவியது. சந்தோஷ் மாலதியுடன் நேரடியாக பேசுவதை தவிர்த்தான். அவள் எழுதி வைத்த கடிதத்தை கூட அவன் படிக்கவில்லை. அவள் இரவு வீடு திரும்பும் போது சமையலறையில் ஒரு மெல்லிய இறுக்கம் இருந்தது. நீ வெளியே வேலைக்கு போறதுனால வீட்டு வேலைகள்ல குறை வைக்கிறதை பார்க்க எனக்கு பிடிக்கல என்று சந்தோஷ் நேரடியாக விமர்சித்தான். மாலதி அமைதியாக, வீட்டு வேலைகளை நாம இருவரும் பிரிச்சுக்கலாம் சந்தோஷ். ஆனால் நான் வேலைக்கு செல்வதை நீங்கள் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் என்று தன் முடிவில் உறுதியாக நின்றாள். இந்த சண்டைகள் ஒருபுறம் இருந்தாலும் மாலதி தன் வேலையில் கவனத்தை செலுத்தினாள். வாடிக்கையாளர் சேவை மேலாளராக அவள் தன் இனிமையான பேச்சாலும் சமையல் மீதான ஆர்வத்தாலும் விரைவில் உயர் அதிகாரிகளின் கவனத்தை பெற்றாள். ஒரு மாத முடிவில் அவள் தன் முதல் மாத சம்பளத்தை பெற்றபோது அவள் உணர்ந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது வெறும் காகிதம் அல்ல, அவள் தன்னம்பிக்கைக்கும் சுயமதிப்புக்கும் கிடைத்த அங்கீகாரம். அன்று மாலை அவள் தயங்காமல் தன் தாய்க்கு பிறந்த நாளுக்கு வாங்க முடியாமல் போன அந்த பச்சை நிற பட்டு சேலையை கடைக்கு சென்று தன் சொந்த பணத்தில் வாங்கினாள். சேலையை பிரித்து அம்மாவிடம் கொடுத்து, இது என் சம்பாத்தியத்தில் நான் ஆசைப்பட்டு யாருடைய தயவையும் கேட்காமல் நானாக வாங்கினேன் என்று அவள் சொன்னபோது சரஸ்வதியின் கண்களில் கண்ணீரும் பெருமிதமும் கலந்திருந்தது. ஒரு வாரம் கழித்து எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. சந்தோஷின் சித்தப்பா தன் மகனின் கல்லூரி சேர்க்கைக்காக ரூபாய் 15,000 கடனாக கேட்டு சந்தோஷின் வீட்டிற்கு வந்தார். சந்தோஷ் வருத்தத்துடன், சாரி சித்தப்பா, இப்ப கையில் பணம் இல்லை, அடுத்த மாதம் பார்க்கலாம் என்று சொல்லி சமாளித்தான். சந்தோஷின் மாத சம்பளம் வந்ததுமே வீட்டுக்கடன் இஎம்ஐ என்று பெரும்பகுதி செலவாகிவிடும். சித்தப்பா தயக்கத்துடன் வெளியேற தயாரான போது மாலதி இடைமறித்தாள். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட பணம் இருக்கு என்றாள். சந்தோஷ் அதிர்ச்சியில் அவளை பார்த்தான். மாலதி யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தன் சேமிப்பிலிருந்து 15,000 ரூபாயை எடுத்து கொடுத்தாள். இதை நீங்க இப்போ வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு வசதிப்படும் போது கொடுங்க என்றாள். அவர் ஆச்சரியத்துடன் மாலதியை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு சென்றார். மாலதி உள்ளே வந்ததும் சந்தோஷ் அவளை பார்த்து, நீ எப்போ என்னிடம் இருந்து எவ்வளவு பணம் எடுத்த? என்னிடம் ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே, இது யாரோட பணம் என்று சீறினான். மாலதி அமைதியாகவும் உறுதியாகவும் சந்தோஷை பார்த்தாள். இது என்னுடைய பணம் சந்தோஷ்,
என் உழைப்பில் வந்தது. உங்களிடம் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நம் குடும்பத்தின் உறவினருக்கு நான் என் சொந்த பணத்தை பயன்படுத்தியதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அது பிடிக்கவில்லையா என்று எதிர்கேள்வி கேட்டாள். சந்தோஷ் அந்த நொடியில் 2 உண்மைகளை உணர்ந்தான். தன் மனைவி தன் சம்பாத்தியத்தின் மூலம் அடைந்திருக்கும் தன்னம்பிக்கை, அவனுடைய அனுமதிக்காக காத்திருக்காமல் ஒரு பெரிய தொகையை ஒரு நொடியில் முடிவெடுத்து எடுத்து கொடுத்த அந்த தைரியம், தானே குடும்ப தலைவனாக இருந்தும் அவசர தேவைக்கு தன்னால் உடனடியாக உதவ முடியவில்லை என்ற தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு வந்தது. மாலதிக்கு சம்பாத்தியம் கொடுத்த தைரியம் சந்தோஷை பொறாமை கொள்ள வைத்தது. இனிமேல் மாலதி அவனுடைய தயவை எதிர்பார்க்க மாட்டாள். தன்னுடைய ஒவ்வொரு முடிவிற்கும் அவள் அவனிடம் அனுமதி கேட்க மாட்டாள். இந்த சுதந்திரமே அவனுடைய ஈகோவை தூண்டியது. இருந்தாலும் அவளுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது நியாயமில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அவளுடைய உழைப்பை மதிக்கத் தொடங்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் மனதில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. அன்று இரவு மாலதி உறங்கிய பிறகு அவன் அவளது சான்றிதழ்களையும் சம்பள பட்டியலையும் பார்த்தான். அது அவனை கலங்கச் செய்தது. மறுநாள் காலை முதல் சந்தோஷ் மாலதியிடம் இயல்பாக பேசினான். நேற்று நீ சித்தப்பாவுக்கு பணம் கொடுத்த விதத்தில் ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு மாலதி என்றான். அந்த தைரியத்தை என்னோட காசு உனக்கு கொடுத்திருக்காதுன்னு நினைக்கிறேன். உன் உழைப்பால வந்த பணம் உனக்கு ஒரு மரியாதையை கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் நீ வேலைக்கு போறதை நான் என் கௌரவ பிரச்சனையாக பார்த்தேன். அது ஒரு பெரிய தவறுன்னு இப்போ புரியுது என்று மனம் திறந்து பேசினான். மாலதிக்கு இதை கேட்கும் போது மனம் நிறைந்தது. சந்தோஷ், நீங்கள் என்னை நல்லாதான் பார்த்து கொண்டீர்கள். ஆனால் நான் தங்க கூண்டில் அடைப்பட்டிருந்தேன். என் ஆசைகளுக்கும் நான் எடுக்கும் முடிவுகளுக்கும் நான் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறேன்னு தெரிந்தபோது ஒரு விதமான குற்ற உணர்வு ஏற்பட்டது. நான் கேட்காதது எல்லாம் கிடைத்தது. ஆனால் நான் கேட்டது கிடைக்கவில்லையோ என்று தோன்றியது. இப்போ நான் வெளியில போய் உழைக்கும் போது, வீட்டுக்கு வரும்போது சோர்வாக இருந்தாலும் ஒரு விதமான திருப்தி இருக்கு என்றாள். அதன் பிறகு அவர்களின் இல்லற வாழ்க்கை புதியதொரு பாதையில் பயணிக்க தொடங்கியது. சந்தோஷ் தன் தவறை உணர்ந்து மாலதிக்கு வீட்டு வேலைகளில் உதவத் தொடங்கினான். வார இறுதி நாட்களில் இருவரும் சேர்ந்து சமைத்தனர். இது வெறும் உதவி அல்ல, குடும்ப சுமையை சமமாக பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை. குடும்பத்தில் முக்கியமான முதலீடுகள், எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசும்போது மாலதியின் கருத்து ஒரு சமமான மதிப்பை பெற்றது. அவளுடைய உழைப்பு கொடுத்த சுயமதிப்பு குடும்ப உறவுகளில் அவளுக்கு சம உரிமையை வழங்கியது. வேலைக்கு சென்றதால் கிடைத்த மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அது பணம் அல்ல, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. மாலதியால் ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல ஊழியர் என்று அனைத்தையும் சமன் செய்ய முடியும் என்று தைரியம் வந்தது. மாலதி தன் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மேலாளர் பொறுப்பை பெற்றாள். சந்தோஷ் பெருமையுடன் அவளுக்கு உதவியாக இருக்கிறான். அவள் ஒரு பொன்முலாம் பூசிய கூண்டுக்குள் இருக்கும் இல்லத்தரசி அல்ல. தன் உழைப்பின் நிழலில் சுயமரியாதையுடனும் நிம்மதியான தைரியத்துடனும் வாழும் சம உரிமை கொண்ட மனைவி. அவர்களின் இல்லற வாழ்க்கை ஒருவரை ஒருவர் சார்ந்து இல்லாமல் ஒருவரை ஒருவர் உறுதியுடன் ஆதரிக்கும் புதிய பிணைப்புடன் தொடர்ந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.